சிம்மராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த வாரம் தன்னுடைய வீட்டுக்கு 12இல் சூரியன் அமர்ந்திருக்கிறார். ஒரு பின்னடைவு ராசிநாதன் 12இல் இருப்பது அல்லது தேக ஆரோக்கியத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படலாம். ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு அற்புதமாக இருக்கிறது. இந்த வாரம் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. எதுலேயுமே நீங்கள் நம்பர் 1. இந்த வாரம் டெஃபினட்டாக நம்பர் 1ஆக தான் விளங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலையும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, இல்லை ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும், அதாவது உங்களுடைய திறமையை வெளிப்பாடு கொண்டு வரக்கூடிய உங்கள் முயற்சி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த பாருங்கள், சனி பகவான் என்னங்க அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு, நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களே, இருக்கட்டும். அஷ்டமத்து சனி நடந்தாலும் இப்போ சனி வக்ரகதியில் இருக்கார். அப்போ இந்த வக்ரகதியில் சனி இருப்பது என்பது என்ன அப்படின்னாக்கா எதிர்மறையான பலனை தருவார். அதாவது அஷ்டமத்து சனி அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டீங்க. இப்போது சனி எதிர்மறையான பலன்னா அப்போ நல்ல பலனை தருவார். 6இல் இருந்தால், அதாவது 7இல் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனை தருவார். அதனால் எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. 7இல் ராகு இருக்குது. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அற்புதத்தை தரும். வெளிநாடு போகிறீங்க, தொழிலுக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, நீங்கள் போகிற இடம் சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நல்ல சம்பாத்தியம், ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நீண்ட நாள் நண்பர் உங்களுக்கு உதவி புரியக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்களால் ஆதாயம், சமூகத்தில் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்காமல் சில பேர் ஒரு சேவை மனப்பான்படி உத்தியோகம் பார்ப்பீங்க, ஒரு சில தொழிலை பண்ணிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். இந்த 2க்கும் 11க்கும் உடைய புதன் 2ஆம் இடம், அதோ 11இல் இருக்கார். 11இல் குருவும் இருக்கார். உங்களுக்கு 10 சுக்கிரனும் இருக்கார். கலைத்துறை அன்பர்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் இந்த வாரம். பத்திரிகை துறை அன்பர்களுக்கும் கோல்டன் பீரியடு. மற்றபடி நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். சாதிக்க போகிறீங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் 100% சாதிப்பீர்கள், சந்தோஷப்பட போகிறீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் படபடன்னு பேசுவீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மற்றபடி சந்தோஷமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். 2வது திருமணத்திற்காக